வெல்கம் பேக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் வீடு எடுத்து நேற்று எடிட் பண்ணலான்னு பார்த்தேன், பட் என்னால் எடிட் பண்ண முடியல. அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடிட் பண்ணிட்டேன். அதுக்காட்டி இப்போ இந்த வீடியோ இன்னைக்கு வரப்போகுது. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போய். ஒரு கப்பு மாவு, ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அது கூட 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஒரு கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணுங்க, ரொம்ப ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். இப்போ நான் 3/4 கப் தான் தண்ணி ஊற்றிருக்கேன், இன்னும் 3/4 கப் ஊற்றணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். அப்படியே கை விட்டு பிணைஞ்சிடாதீங்க, சூடாக இருக்கும். இன்னும் 1/2 கப் தண்ணி ஊற்றணும், பார்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வச்சோம்னா ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டுங்க, அப்புறமா எடுத்து பிசைஞ்சுக்கலாம். நெய் ஊற்றிக்கணும், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணுங்க. ஊற்றிட்டு பூர்ணம் செய்ய போகிறோம் இப்போ கொழுக்கட்டைக்கு. அதுக்கு இப்போ அப்படியே கொஞ்சம் நடக்கலை பொடிச்சு வச்சுருக்கேன். குழந்தைகள்லாம் இருக்கிற வாட்டி அப்படியே முழுசாக வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் குழந்தைகள்லாம் இருக்கிற வாட்டி சாப்பிட்ற வாட்டி அப்படியே குட்டி குட்டியாக பொடிச்சிருக்கேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே லைட்டாக வறுத்துட்டு இந்த பக்கம் பாருங்கள், அப்படியே இது காஞ்சிட்ருக்குது, பாகு காஞ்சிட்ருக்கு. தூசியெல்லாம் இருக்கும் இல்லைங்க, அப்படியே தண்ணி ஊற்றி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். அப்புறம் இது கூட அப்படியே லைட்டாக ரோஸ்ட் ஆன பிறகு தேங்காய் போடணும். பூரணம் தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கொழுக்கட்டை. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட போகிறோம். இதுக்கு ஃப்ளேவருக்காக என்ன பண்ணலான்னா, இப்போ இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி வேற சேர்த்துக்கலாம். சரிங்களா, கருகு விட்டுறாதீங்க, கருக விட்டிங்கன்னா கலரே மாறிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், அந்த பால் காஞ்சிச்சு, வடிகட்டி எடுத்துருக்கேங்க. பாருங்கள், அது அப்படியே நம்ம ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். எனக்கு ஸ்வீட் போதும், அவ்வளோதான். அது இப்போ ஓகே பூரணத்துக்கு அப்படின்ட்டு நான் போதும்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்கேன். ஏலக்காய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அப்படியே பிடிக்கிற ஸ்டேஜ் வரணும். ஓகேங்களா, கொஞ்சம் அப்படியே சுருண்டு, ரொம்ப சுருண்டு வந்தால் கிளம்பிட்டாயிருங்க. ஓகே, அப்படியே ஆச்சுன்னா உங்களுக்கு கெட்டியாயிரு ஃப்ரெண்ட்ஸ். போதும், இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெள்ளத்தையும் கரைச்சி தான் போட்டிருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மாவு பிணைச்சி வச்சிடலாங்க. அப்போ அதை அப்படியே நல்லா சப்பாத்திமா நல்லா சாஃப்டாக கை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கணுங்க. சரிங்களா, அப்படியே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. சரிங்களா, அப்படியே நம்ம அளவாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்தது பூர்ணம் பார்க்கலாங்களா. ஆறிடுச்சான்னு அப்படியே இங்கே வாங்க, பூர்ணம் ஆறிடுச்சான்னு பார்க்கலாங்களா. சூடு மாவு எடுத்துக்கலாம். இது பாஸ்மதி அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேங்க. சரிங்களா, இப்படியே நல்லா அப்படியே பாருங்கள், அளவாக ஒரு சின்ன ஒரு நேரம் எடுத்துக்கலாம், பெரிய ஒரு நேரம் எடுத்துக்கலாம். நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு சின்னதாக வேணா சின்னது, பெருசாக வேணா பெருசு. இப்போ 1 ஸ்பூன் நம்மளுக்கு எத்தனை ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முந்திரி பருப்பெல்லாம் போடலிங்க, நான் நடக்கலை பருப்பு தான் போட்டிருக்கேன். அவங்கவுங்களுக்கு என்னென்ன நட்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்படியே மெதுவாக பூர்ணம் வெளியே வராமல் மட்டும் போட்டிங்கன்னா சூப்பர், வெரி குட். சரிங்களா, அப்புறம் அப்படியே இங்கே பாருங்க, அவ்வளோதான். அப்படியே மெதுவாக பண்ணுங்கள். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா உள்ளுக்கிற நட்ஸ் வெளியே வந்துடும், அப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நட்ஸ் வெளியே வந்துடும். அவ்வளோதான். சரி, இது எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் தண்ணி வச்சுருக்கேன், இது இப்போ உள்ளே வச்சு தான் வேக வைக்க போகிறோம். இதில் இந்த அரிசியெல்லாம் இதில் படுற மாதிரிங்க, நல்லா ஒட்டிக்கணும். இப்படியே எல்லா ஒரு நேமும் அப்படியே வைக்கணுங்க. கேப் இருக்கணும், கேப் இல்லாமல் வச்சிடாதீங்க. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று கேப் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்க பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 உருண்டை வச்சுருக்கேங்க. கேப் விட்டு வைக்கணுங்க. வச்சுட்டு இப்போ ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் 50 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது வந்து வேறு பிளேட்டில் மாற்றலாம். ஓகேங்களா? வாவ் சூப்பர். இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணலாங்களா? ஒரு கத்தி வச்சு இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஆறணுன்னு இது பண்ணு. ஓ வா சூப்பர். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கொதிக்க இருக்குது.